ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 4/2/2026 இன்றைய தினம் அன்னதானம் 100 நபர்களுக்கு ஒருத்தங்களும் 30 நபர்களுக்கு ஒருத்தங்களும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 130 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலை மண் சார்பான அன்னதானம். கிட்டத்தட்ட 250 பேர்கிட்ட இன்னைக்கு அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 4/2/2026 இன்றைய தினம் மதிப்பிற்குரிய முனியாண்டி வடிவேலு என்கின்ற பாலா ஐயா அவங்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. முனியாண்டி வடிவேலு என்கின்ற பாலா ஐயா அவங்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவு தினம். அவங்க நினைவு தினத்தை முன்னிட்டு 100 நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய முனியாண்டி வடிவேலு என்கின்ற பாலா ஐயாவுடைய 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்து சிவ பக்தர்கள் மற்றும் ஏழைகள் எளியோர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. முனியாண்டி என்கின்ற பாலா ஐயா அவங்களுடைய நினைவாக அன்னதானம். ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க. ஐயாவுடைய குடும்பத்தினர் கொடுத்திருக்காங்க. ஐயாவுடைய குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்குங்க. எல்லாம் அல்ல அண்ணாமலையார் அவங்க குடும்பத்தினருக்கு துணை இருக்கணும். பாலா ஐயாவுடைய ஆத்மா அண்ணாமலையாருடைய பாதத்துல இளைப்பாறட்டும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சாப்பிடுங்க ஐயா, எல்லாரும் சாப்பிடுங்க. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. நமச்சிவாய் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆமாம், சாமி நேற்று ஒரு அன்னதானம் கொடுத்தாரு. நேற்று ஒரு அன்னதானம். ஆமாம் ஒரு வாரம் சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. தாத்தா என்னொன்னா எல்லாம் சொன்னாங்க, நல்லா செய்கிறாங்க, நல்லா சிறப்பாக செய்கிறாங்க, நல்லா இருக்குது. இது நம்ம சாமிக்கு படைச்சா எல்லாமே போட்டு படைப்போம்ல. அவங்க சாமிக்கு படைக்கிறதுல எதனா குறை வைப்போமா? எப்பவுமே நம்ம வீட்டில் சாமிக்கு செஞ்சாலும் கோவில்லே சாமிக்கு செஞ்சாலும் யாருன்னா குறை வைப்பாங்களா? அப்படி சாமிக்கு செய்கிற மாதிரி தான் டெய்லி சாப்பாடு செய்கிறோம். ஏன்னா சாமிக்கு படைக்காமல் நம்ம சாப்பாடு இங்கே கொடுக்கறது இல்லை. எல்லாரும் சாமியாக தான் நினைக்கிறோம். இருக்கிறதுனால தான் செய்யணுன்ட்டு. ஆமாங்க, ஒரு வாரம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஐயா. கண்டிப்பாக சந்தோஷம் அவங்களுக்கு. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாக நம்ம கிட்ட தங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம்.
ஈசனடி போற்றி எந்த நடி போற்றி. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு ஒரு 30 நபர்களுக்கு பாப்பாத்தி அம்மா அவங்க சார்பாக கொடுத்துருக்காங்க. 30 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம் கொடுக்குறாங்க. பாப்பாத்தி அம்மா அவங்க சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் கரோகரா. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் அருளால நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் வாழணும். பாப்பாத்தி அம்மா அவங்க சார்பாக அன்னதானம். ஓம் நம சிவாய நமக. நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 சிவம். சாமி நமச்சிவாய. சாமி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கிறீங்களா? இருக்கேன். ஓம் நமச்சிவாய. சந்தோஷம். ஐயா இன்னைக்கு லீவா, அதனால சொன்னாரு. இப்போ அவர் லீவாமா? ஆமா, போன். வேற யாருன்னா வாங்கி சொல்லி கொடுத்தன வேண்டியது தானே? இல்ல உங்களுக்குன்னு பேர் சொல்லி சொன்னா யாருன்னா சொல்ல போறாங்களா சொல்லுங்க. ஏன்னா என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. வீட்டுக்குலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி. யாருன்னா ஒரு சாமியார் பேரை சொல்லி வீட்டுக்குலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் என்ன பண்றது, தெரிஞ்ச சாமிங்களுக்கு மட்டும் கொடுத்து அனுப்புறது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம யார் வேணாலும் இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். சில பேர் இங்கேயும் சாப்பிட்டு சாமியார் பேர் சொன்னால் யார் வேணாலும் பார்சல் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ணுறாங்க. வரல எனக்கு. இல்லை வரல, உடம்பு சரியில்லை. சரிங்க சார். சரிங்களா? சந்தோஷம் சாமி. கொடுங்க, கொடுத்தாச்சுல. நமச்சிவாய் சாமி. நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க வாங்க போயிட்டு வாங்கம்மா. இது சாப்பாடு போட்டு கொடுங்கம்மா. சாப்பாடு போட்டு கொடுங்க இந்த சாமிக்கு. நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய். என்ன வேணும் இதில்? சாம்பார் வாங்க வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். கொஞ்ச நாள் வர முடியல. என்னாச்சு ஐயா? கொஞ்சம் நாள் வச்சு சரி பரவாயில்ல. நமச்சிவாய். நமச்சிவாயம். சந்தோஷம். உங்க பேர் சொல்லி ரைட். இந்த மாதிரி என்ன சாமின்னு சொல்லுவீங்க பேரு? சேதுபதி. உங்க பேர் சேதுபதினு சொன்னாலே எங்களுக்கு தெரியாது. அப்ப என்னன்னு சொல்ல? பூனசாமி சொன்னாரு. முறுக்கி. பூனை அப்படி சொல்லி அனுப்புங்க சரிங்களா? பூனசாமி அப்படின்னு சொல்லுங்க. பூனைக்குட்டி அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அந்த பேரை வச்சா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரிப்பா சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணி. இன்னைக்கு வந்து முனியாண்டி வடிவேலு என்கின்ற பாலா அவங்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க 100 நபர்களுக்கு கொடுக்குறாங்க. 5ஆம் ஆண்டு நினைவு தினம். முனியாண்டி வடிவேலு என்கின்ற பாலா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய் நமச்சிவாய். கோபால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருந்தோம். இறந்துட்டாரா? கோபால்னா யார்? அவர் ரைஸ்குள்ளமாக இருப்பார். இப்போதான் வண்டியில் வந்து அவங்க ஊருக்கு மாற்றிட்டாங்க. இறந்துட்டாரா? நமச்சிவாய். ஆப்ரேட் பண்ண தெரியாமல் அவங்க ஒன்றும் இல்லை ஐயா. எல்லாமே பிறக்கும் போதே எல்லாரும் கற்றுக்கினா வந்துடுறாங்க. சாப்பிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. சந்தோஷம். அது போதும். அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும். அன்னதானம் கொடுக்குறவங்க அவங்க மனசாரையும் அவங்க உள்ளத்தாலையும் சந்தோஷமாக இருந்தால் போதும். சொன்னவொன்னே அனுப்பி. சரி. ஏதோ நேற்று உண்மையிலே யாருமே இல்லை ஐயா அன்னதானம். நேற்று அன்னதானம் அண்ணாமலையார் அன்னதானம் இருந்து 200 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு தெரியல நம்ம இருந்தாலும் இல்லைனாலும்னு. அப்போ நம்ம வந்து வண்டியில் வந்து இறங்கும் போது ஐயா வந்து இன்னைக்கு யாரும் இருக்காங்களான்னு கேட்டார். இல்லை ஐயான்னு. சரி நான் இன்னைக்கு 100 பேருக்கு ஏற்றுக்கிறேன். யாரும் இல்லாத போது அந்த நேரத்தில் கரெக்டாக. ஆமாம் 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 கண்டிப்பாக. அது அவரு நம்மள அவர் வந்து யோசிப்பார் இன்னைக்கு இருக்கா இல்லையா கொடுக்கலாமா பண்ணலாம். நம்மளை யார் மூலியமா வந்துட்டு சாமி எங்கேருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுலேருந்து கரெக்டாக அமைஞ்சிச்சு. யாரும் இல்லை, அண்ணாமலை உண்ணாமலைன்னா சரி நாங்கள் சரி சரி இவர் லேட்டாக வந்தார். ஆமாம். கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. சென்டர் பக்கம் இருக்கிற டேபிள் வேகமாக தொடச்சிங்கன்னா சாமிக்கு மட்டும் உள்ள போங்க, சாமிக்கு மட்டும் உள்ள. இந்த லாஸ்ட்ல இருந்து போங்க. சிவா போங்க போங்க. வாங்க வாங்க. நான் சீனிவாசன், ஹரித்வாரில் இருக்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ற அன்னைக்கு எனக்கு நான் எப்பயுமே அன்னதானத்தில் எப்பயுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் இவர் சாமி கூட வந்திருந்தேன். இப்போ பார்த்ததில்ல, அவரோட வந்திருக்கும்போது உட்காந்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டு, ஒரு குட் ஃபீல். அதனால் சரி நல்லா இருக்குது இங்கே, நான் எப்பயுமே அன்னதானத்தில் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நீட்னஸும் சரி, எல்லோரும் எவ்வளோ பலவிதமான மக்கள் வர்றாங்க. சாதுக்கள் என்ன எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், பலவிதமான. இருந்தாலும் பொறுமையாக அந்தளவுக்கு சரியாக அவங்களால நல்லா பொறுமையாக எல்லாருமே அன்பாக டீல் பண்ண முடியல. அதுவே பெரிய விஷயம் கிடையாது. அண்ணாமலை அது சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த குறையும் இல்லை. நீட்டாக இவ்வளோ நீட்டாக நான் எங்கேயும் பார்த்ததில்லை. பண்ணுறாங்க, பைசா வாங்கிட்டு பண்ணுறாங்க. ஃப்ராடு அன்னதானம் வந்து டோட்டல் ஃப்ராடாக தான் இருக்குது. நான் இங்கே தான் வந்து பார்த்து இங்கே அன்னதானத்தில் சாப்பிட்டேன். இது வரைக்கும் எந்த அன்னதானத்தில் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு விஷயத்தில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. யார் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டேன். அந்த மாதிரி பழக்கம். அன்னதானம் அங்கே சொன்ன மாதிரி தான். நம்ம சாமி, நம்ம வீட்டுக்கு இப்போ இந்த சாமிக்கு நம்ம எப்படி படைக்கிறோமோ அதே நைவேத்தியங்களும் அந்த சாமிக்கு படைக்கிறதா நினச்சி தான் டெய்லியும் செய்கிறேன் அன்னதானம். வேதமே அர்த்தம் சொல்லுது. ஸ்ரயா தேயம், பிரியா தேயம், சம்பிதா தேயம். நல்ல முறையில் கொடுக்கணும், பணியோடு கொடுக்கணும். வேதம் அதைத்தான் சொல்லுது. கொடுக்க முடியலேங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணும் அப்படி சொல்லுது வேதம். கண்டிப்பாக நிச்சயமாக இன்னும் கூட நல்லா எங்களால் முயற்சி பண்ணி இன்னும் கண்டிப்பாக இறைவனுடைய கிருபை இருக்குது உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள். உங்கள் பேருங்க ஐயா? சீனிவாசன் ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப நன்றி. நல்லா இருக்குது. இனிமேல் அன்னைக்கு வந்து உட்காந்து அன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சு போயிருங்க. நான் ராஜஸ்தானில் ஒரு ட்ரிப் இருந்தேன். எனக்கு சேவை பண்ணுறதுக்காக ஒரு வேலைக்கு வச்சுருந்தேன். இப்போ நான் அக்னியோதம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் குறிப்பிட்ட ஒரு 7 வீட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிழமை இவங்ககிட்ட தான் வாங்கணும், அந்த கிழமையில் இவங்க வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் அங்கே இருக்கிறவங்க சாமி கூப்பிட்டு ஃப்ரீயமாக கொடுத்து விட்ருவாங்க. நான் சாப்பாடு வாயில் வச்ச உடனே சொல்லிவிடுவேன், அங்கேருந்து வாங்கலையே நீ அப்படின்ட்டு. எப்படியோ சாமி தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. நான் சாப்பாடு சாப்பிட்டாலே தெரிஞ்சு போயிருந்தது. அன்னம் பிரம்மம் இல்லையா? ஆமாம் ஐயா. ஐயோ கடவுள் ஐயா. எப்பொழுதும் அந்த உணவு வந்து வேதம் என்ன சொல்லுவேன், அன்னம் நான் இந்தியா, அன்னத்தை வந்து பழிக்கக்கூடாது. அன்னம் நான் பறிக்கைக்குத அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பருக்கக்கூடாது. அதுவும் இங்கே நான் பண்ணுறேன். பூர்வீக தத் பிரம்மம் அப்படிங்கிறது. அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அன்னத்தை நிறைய உற்பத்தி பண்ணணும், அதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, வேஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவேன், திரும்பி போய் உட்கார சொல்லுவேன். இதை பார்த்தேன். ஹேண்ட் வாஷே பண்ணிட்டு வந்தாலும் சரி. நேற்று முந்தா நாள் ஒரு தெலுங்கு ஆமாம் ஒரு நம்ம வேணும் இருக்குன்னு விட்டுட்டு போச்சுல்ல. உங்களுக்கு மோர் வேணுன்னா கூட வாங்க ஊற்றுறேன். ஆனால் உணவு வேஸ்ட் பண்ணாதீங்க. வேதமே அர்த்தம் சொல்லுது. எவ்வளோ பேருடைய உழைப்பு ஐயா. இப்போ போங்க சாப்பிடுங்க, உள்ள போங்க. இப்போ 100 பேருக்கு அன்னதானம்னு வச்சுக்கோங்க. நம்ம 100 பேருக்கு மட்டும் இங்கே போட முடியாது. ஏன்னா பின்னாடி ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. ஏதோ அண்ணாமலையுடைய தயவில் ஓடிட்டு இருக்குங்க ஐயா. நல்லா இந்த மாதிரி சிறப்பாக பண்ணுங்கள். எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக ஐயா. அதேமாதிரி க்ளீனாக இருக்கணும். இந்த இடமும் பார்த்துங்க நீங்கள். அந்த க்ளீன் பகவான் என்ன கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்பமத்தியஸ்வ தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். கொஞ்சம் தர்மம் பண்ணால், இந்த தர்மத்தை ஆச்சாரம் பண்ணால் மிகப்பெரிய பயத்திலேருந்து விடுவிக்குவேன். பயம் எல்லாருக்கும் இருக்கும், அபயம்தான் ஞானம். புரியுங்களா?
கடவுள்ங்கிற விஷயத்தில் எல்லாருக்கும் குழப்பம் இருக்குது. ஒரு கடவுள் 2 கடவுள் நம்ம எல்லாருமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு முழு முதற் கடவுள் ஈசன். அதை மட்டும் நான் எப்பயுமே மனசில் வச்சுருக்கேன். ஈஸ்வரன் திருவாசகம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யான. இந்த அடிக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். போற்றி புகழ்ந்தெழுந்து பொய் கேட்டு மெய்யானால். ஐயா கண்டிப்பாங்க ஐயா. போற்றி புகழ்ந்திருந்து சிவலிங்கத்தை வழிபடுறான், போற்றி புகழ்றான். போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யானால். உண்மையான சிவனை உள்ள தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு சிவன். நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அதனால தான் கடவுள். கடவுள். ஏத்தான் திருமூலர் சொல்றாரு, திருவரைய கள்ளமணமுடையர் கல்வியில. கடவுளை இங்கே வச்சுக்கிட்டு நமக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில தேடினா என்ன சொல்றாரு? இன்னும் அதனால தான் அரிசிக்கு கூட ஒரு ஐயா ஒரு விலக சொல்லி எல்லாமே ஒரு சந்தேகத்தோட தான் இருக்கிறாங்க. கடவுளுங்கிற விஷயத்துல ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. இந்த தீரவே அது என்னன்னா ஐயா, நம்பாளுங்க செருப்பு விட்டுருங்க. நம்பாளுங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நாங்களாம் வந்து இப்போ அண்ணாமலையார் கோயில் உள்ள போய் பார்த்து சாமி கும்பிட்றது. இப்போ நாங்கள் மலையை பார்த்து அண்ணாமலையாரே அப்படின்னு கூப்பிட்டுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது பூரா இருக்காரு கடவுள். என்கிட்ட ஸ்ரீசைலத்தில் ஒருத்தன் கோயிலில் வேலை செய்யலாம். என்னுடைய சிஷியன் தான், ஸ்டூடெண்ட் தான். அவன்கிட்ட எப்போ பார்த்தாலும் கடவுளை பற்றி பேசி ஏகப்பட்ட சந்தேகம் வந்துடும். நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு கடவுள் மறந்து போகுது அப்படின்னா, உனக்கு மறதிங்கிறது இல்லை, இப்போ நான் நிரூபித்து சொல்லி போடுவேன் அப்படின்னு. எங்களுக்கு 5 மணிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. நாங்கள் சாயந்தரம் ஒரு கிளாஸ் இருக்குது 5 மணிக்கு. ஃபோனில் எல்லோரும் சேருவாங்க. அவனுக்கு சொல்ல தெரியாது. நான் சொன்னேன், டெய்லி கோயிலுக்கு போயிட்டு அந்த காலத்துக்கு உனக்கு பழக்கம் ஏற்பட்டு போச்சு. கடவுளுங்கிற விஷயத்தில் இந்த மாதிரி பழக்கம் இல்லாதனால உனக்கு மறதி ஏற்படும். எவன்கிட்டயாவது 10,000 ரூபா கொடுத்து நான் மறந்துட்டேன்னு எவனாவது சொல்கிறானா? ஏன் அது மாத்திரம் ஒரு இடத்துல கரெக்டாக இருக்குது, இன்னொரு இடத்துல மிஸ்டேக்குன்னா இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக நிச்சயமாக சார். எங்கே இருக்குது ப்ராப்ளம்? உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. துக்கம் எங்கேருந்து வருது? நமக்குள்ளே தான் இருந்து வருது. சந்தோஷம் எங்கே? நமக்குள்ளே தான் இருந்து வருது. அப்போ உள்ள நீங்கள் மதர் போர்டில் தான் பிரச்சனை. டிஸ்பிளேயில் நோண்டிகிட்டு இருந்தால் சரியாகுமா? சரியாகுது சாமி. மதர் போர்டை சரி பண்ணால் எல்லாமே சரியாகும். சிந்தனையில் தான் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு. இதில் பகவான் தெளிவாக தான் சொல்கிறாரு. கரெக்டு சாமி. சிந்தனை தெளிவு. மறுபடியும் உனக்கு எல்லா பிறப்பும் இதே சேவை செய்கிற மாதிரியே அன்னம் வழங்கும். எங்களுக்கு இப்படி ஒரு ஆள் வேணும். நமச்சிவாய். வாங்க சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை பெரிய பிரித்து நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் புத்திக்கு எந்த வித சாமர்த்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆகிடுச்சு. நம்ப முடியுது உங்களால்? வாய்ப்பு எனக்கு ஒவ்வொரு பேச்சும் பொய்யில்லை, உண்மைதான். கண்டிப்பாங்க ஐயா. உணர்வு என்னை பார்த்து யாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாங்க ஐயா. நிச்சயமாக ஏமாந்து தான் போவாங்க. சரிங்க ஐயா. நான் சொல்கிற மாதிரி என்னால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஒன்று தான். இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்ச அப்புறம் எங்கே போகுது? இந்த பழைய பஞ்சாங்கம், சொர்க்கம், நரகம் அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் இல்லை அது என்னுடைய பல நாட்கள் சந்தேகம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம சொல்லுவோம் நரகம் சொர்க்கம், அது வந்து என்னென்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய அது உண்மைதான். இருந்தாலும் அது வந்து அவங்க பிற்கால எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இந்த உடலில் இருக்கிற அந்த மூச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு எங்கே போகுது? மரணம் ஏற்படுற டயத்தில் அவனுடைய மனம் அந்த கடவுள் இருந்தால் அவன் எங்கேயும் போக்கும் வரவும் விழா புண்ணியனை காக்கும் எம் காவலனை காண்பறிய பேரொழின்னு சொல்கிறாரா இல்லையா மாணிக்குவா? எங்கேயும் போக்கு வரவும் மாட்டான். சரீரம் தான் இல்லாமல் போகும். இல்லை அதுதான் என்ன, சரீரம் நம்ம கிடையாது. இந்த ஆத்மா எங்கேயும் போகுதில்லை. பரமாத்மா இன்னொருத்தங்க வந்து இன்னொரு பிறப்பு அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்களே, இன்னொரு பிறப்பு இன்னொருத்தங்களாம் பிறந்துட்டாங்க. அது நீங்கள் செய்த கர்மத்தினுடைய பலனை பொறுத்திருக்கு. கர்ம பலனை பொறுத்திருக்கு. இது அது மட்டும்தான் எனக்கு என் வாழ்நாளில் மிகப்பெரிய சந்தேகமே என்னன்னா, கர்ம பலன் வேலைக்கு இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க, உயிர் வந்து எங்கே போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, உயிர் வந்து நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போகுதுன்னு. அங்கே தான் ஒரு 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 அணுக்களால் நம்ம உயிர் உருவாச்சு. வந்து எங்கிட்ட பாடம் தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. சரிங்க. எந்த டவுட்டும் வர்றதுக்கு சரிங்க. டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடும். சரிங்க. உட்காந்து கேட்கணும். கண்டிப்பாக கேட்குறேங்க. கண்டிப்பாக. என்னுடைய பல நாட்களான கேள்வி என்னென்னா, ஒரு அப்பாவும்
ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு ஒரு உயிரணுக்களில் ஒரு உயிர் வந்து தோன்றி அந்த உயிர் வந்து உருவாகுது. ஸோ அந்த உயிர் வந்து தோன்றத்துக்கு ஏதோ ஒரு டாட் தேவைப்படுது. ஒரு ஆணும் பெண்ணும் இணையணும். உயிர் உருவாகிறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இணையணும். அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெர்ம், அந்த ஸ்பெர்ம்லேருந்து கர்ப்பப்பையிலேருந்து ஒரு உயிர் உருவாகிறதுக்கு ஒரு எல்லா விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் இந்த உயிர் பிரியறதுக்கு அப்படி எதுவுமே தேவைப்படலையே. அவ்வளோ ஒரு எதுவுமே தேவைப்படாது. அதுதான் அது வந்து பல நாட்களான யோசனை எனக்கு. பல நாட் இப்போ நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. மனுஷன் தெரிஞ்சு எவ்வளவுமே பண்ணுறது தெரியாமல் தான் பண்ணுறான். பாவமும் பண்ணுறான், புண்ணியமும் பண்ணுறான். பாவத்துடைய பலன்னா துக்கம், புண்ணியத்தின் பலன்னா சந்தோஷம் வரும். இது மாறி வரதா இல்லையா? இது எதனால் வருதுன்னு புத்தி காட்டாது. காரணத்தை பண்ணி இந்த ஒத்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஓடி போச்சு. சாஸ்திரம் படிச்சு. சரிங்க, நான் வரேன், கண்டிப்பாக வரேன். சில விஷயங்கள் நான் பல கேள்விகள் பல பேர்கிட்ட. இப்போ இன்னொன்று என்னென்னா, ஒரு சின்ன ஒரு வரி வந்து இன்றைக்கி நான் கேட்டேன். ஒரு சின்ன ஒரு பாட்டு தான். அதில் வந்து என்னென்னா, கடலால் வாங்க, கடல் அவ்வளோ பெரிய கடல் தண்ணியால் ஒரு எறும்புடைய தாகத்தை தீர்க்க முடியாது. ஆனால் ஒரு துளி இலையிலிருந்து அந்த எறும்புடைய ஒரு துளி தண்ணி, இலையில் விழுற ஒரு துளி தண்ணி அந்த எறும்புடைய தாகத்தை தீர்க்குது. அது எவ்வளோ பெரிய ஒரு 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 விஷயம். அது ஒரு கடல் தண்ணியால் ஒரு எறும்புடைய தாகத்தை தீர்க்க முடியல. ஆனால் ஒரு சின்ன இலையுடைய துளி ஒரு எறும்புடைய தளி, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் நிறைய நமச்சிவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்னுடைய கேள்விகள் இதுதான். ஒருத்தங்க உருவாக்குறதுக்கு ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. அப்போ பிரிக்கிறதுக்கு யாருமே தேவைப்படல. அது ஆட்டோமேட்டிக் நடந்தது. அது நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்தீங்க. இப்படி நீங்கள் யார் வளர்த்தாங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா தான். உங்கள் அம்மா அப்பா சோறு தான் விட்டுனாங்க. வளர்த்தது யார் உள்ள இருந்து? கண்டிப்பாங்க கடவுள். கண்டிப்பாக இப்போ அதுதான் சொல்கிறேன். அதை நம்ம பார்க்க முடியும். மரத்தை வச்சவன் உணரத்தான் முடியும். அதை நம்ம சொல்லுவோம்ல, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். நம்ம சொல்லுவோம், நம்ம நிறைய உடனேவன் வந்து உணர்வு மயமானவன் உணரத்தான் முடியும். இது ஏபிசிடி போகிற மாதிரி இந்த சின்ன குழந்தைல ஏபிசிடி படிக்கிறாங்கல்ல, அம்மா இலை உரல் ஊசி, அது மாதிரி படிக்கிறது தான் கோயிலுக்கு போகிறது. ஆலயம் தொழுவது பாலர் பாடம். நான் நிறைய உடஞ்சிருக்கேன் என் வாழ்க்கையில். நிறைய லாஸ் ஆகிருக்கேன், நிறைய உடஞ்சிருக்கேன், நிறைய அவமானங்கள் பட்டிருக்கேன். அப்போ ஒரு வார்த்தை என்ன தெரியுமா தோணும்? நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்லாம் தோணும். அப்போ என்ன தெரியுமா தோணும்? இன்னொன்று, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அந்த ஒரு வார்த்தை என் மைண்டில் இருக்கும். அப்போ நம்ம எதுக்கோ இங்கே இருக்கிறோம். அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு நம்பி அந்த கான்ஃபிடென்ட் தான் அப்படியே ஓடிட்டுருக்கு. பாருங்கள், ரொம்ப சந்தோஷம் ஐயா. சனி ஞாயிறில் கிளம்பிடுவேன். கண்டிப்பாங்க ஐயா. சாமிஜி எங்கே இருக்காருன்னு தெரியுமா? அவர் வந்து அங்கே எதிரில் தானே சாமி, அந்த பக்கத்தில் கோசாலி இருக்கு. சரிங்க சாமி, நான் வரேன், கண்டிப்பாக வரேன். சனி ஞாயிறில் தானே. உங்கள் நம்பர் இருக்குது, நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சாமி. பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா. பத்திரமா கூப்பிட்டு போங்க. நமச்சிவாய. நம்மளால அவங்கள ஆசை ஒரு திட்டம். கண்டிப்பாங்க ஐயா, செய்யணும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா வாங்க. நமச்சிவாய். ஒருத்தர் சாப்பாடு இருக்காமா ஐயா? நமச்சிவாயம். சாப்பிடுங்க. நமச்சிவாய். எங்கேருந்து வரீங்க ஐயா? பல்லடம். சரி, சாப்பிடுங்க. வேறு என்ன ஐயா வேணும்? காரக்குழம்பு எடுத்துட்டுமா? மோர் எடுத்துகிட்டு வா. இது ஆகுதுங்க ஐயா. இப்போ 7 மாதம் முடிஞ்சிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, 7 மாதம் ஆகும். ஆமாம், மாரிமுத்து இறந்துட்டான். ரொம்ப அவனுக்கு வந்து இறைவன் வந்து மோட்சம் கொடுத்துட்டார். வணக்கம் ஐயா. ஓம் நம சிவாய ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? முருகேசன் ஐயா. ஓம் அருணாச்சலீஸ்வராய. நமச்சிவாய ஐயா. ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நினைவாக நான் வீடு கொண்டு சேர்க்கணும். கண்டிப்பாக பெரிய பொறுப்பு தான். கண்டிப்பாக ஐயா. தீர்த்தம் வாங்க. சரிங்க ஐயா. முல்லைப்பால் தீர்த்தம் கொண்டு சேர்த்து. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். வாங்க ஐயா, வாங்க. Arunachala
Shiva, Arunachal Shiva,